بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأتموا الحج والعمرة لله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த உம்ரா சொற்பொழிவை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மிக சிறந்த ஒரு இபாதத்தை, உம்ரா என்ற இபாதத்தை நிலைநாட்டுவதற்காக செல்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய உம்ராவை பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. இந்த பயணம் மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உம்ராவை பற்றியும் உம்ராவுடைய சிறப்பை பற்றியும் உம்ராவுடைய அமலை பற்றியும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான்: வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையான முறையில் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே இந்த உம்ரா செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும், யா அல்லாஹ், உனக்காக வேண்டிதான் இந்த உம்ரா என்ற பயணத்தை நான் நிலைநாட்ட புறப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய உம்ராவை நீ பரிபூர்ணமான முறையில் ஏற்றுக்கொள்வாயாக என்று மனதில் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டிதான் உம்ரா என்ற நியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள்: அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்து லிமா பைனஹுமா. ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்கிறார் என்று சொன்னால் அடுத்த உம்ரா செய்யக்கூடிய நசீபு எப்போ கிடைக்குதோ அதுவரை இடைப்பட்ட காலங்களில் நாம் செய்கிற பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப இந்த உம்ரா செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா நம்ம என்ன செய்யறான், நம்முடைய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இந்த உம்ராவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இந்த உம்ரா பயணம் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு உங்களுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க: அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் வஃப்துல்லாஹ். ஹஜ் செய்யக்கூடியவர்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். நீங்கள் இன்றையிலிருந்து எப்பொழுது இஹ்ராம் கட்டி உம்ரா என்ற பயணத்தை மேற்கொள்கிறீர்களோ அதிலிருந்து ஊர் திரும்புகின்ற வரை நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், அல்லாஹ்வுடைய பட்டாளம், ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அவ்வளவு உயர்வுமிக்க ஒரு பயணம் தான் உம்ரா என்ற இந்த பயணம், மக்காவை நோக்கி இந்த பயணம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய பட்டாளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க: அல் ஹாஜ் வல் முஅ்தமிர் துஆஉ முஸ்தஜாபத்து லஹு. இந்த பயணம் மேற்கொள்ளக்கூடியவருடைய துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்ப நீங்க கேட்கிற துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்ற ஒரு சிறப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. எனவேதான் நீங்க பயணம் போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, துஆ செய்யுங்க துஆ செய்யுங்க. ஏன் சொல்றாங்கன்னா, உங்களுடைய துஆ கபூலாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அது மட்டுமல்ல, நீங்க சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கிறத அது துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். நபிமார்கள், குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா நபிமார்களும் அங்க அந்த காபத்துல்லாஹ்வில் இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, துஆ செஞ்சிருக்காங்க, துஆ கபூலாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த பயணம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது இவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது. இப்ப இந்த உம்ரா என்று செய்வதற்கு நாம் ஏன் மக்காவை நோக்கி செல்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்குதான் உம்ரா செய்வதற்காக மக்காவிலே காபத்துல்லாஹ் இருக்கிறது, அங்கே நாம் தவாப் செய்ய வேண்டும். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான்: இன்ன அவ்வல பைத்தின் உதியா லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கு ஹுதல் லில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் வமன் தகலஹு கான ஆமினா. அல்லாஹ்வை வணங்குவதற்காக முதலாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் மக்காவில் இருக்கின்ற காபத்துல்லாஹ். அங்கே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான்.
அங்கே பல அற்புதங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உலகத்தார்கள் எல்லாம் வழிகாட்டி என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அப்ப உம்ரா என்று நாம் செய்வதாக இருந்தால் அது மக்காவில் தான் செய்ய வேண்டும், காபத்துல்லாஹை தவாப் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், ஃபல்யதவ்வு பில் பைத்தில் அதீக், நீங்கள் பழமை வாய்ந்த அந்த காபத்துல்லாவை தவாப் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான். அப்போ உம்ரா என்ற அமல் என்பது மக்காவில் காபத்துல்லாவில் சென்றுதான் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அங்குதான் அல்லாஹ் தஆலா செல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகின்றான். எனவே இந்த பயணம் நாம் மேற்கொள்ளும் பொழுது மிக சிறப்புமிக்க விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கின்றான். அப்ப மக்காவிற்கு நாம் செல்கிறோம், காபத்துல்லாவை பார்க்கிறோம். முதலாக காபத்துல்லா கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லா தான். அங்கே பல அற்புதங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன, அங்க பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், நபிமார்களுடைய தியாகங்கள் இருக்கிறது. குறிப்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய தியாகம் அங்கே இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு குழந்தையை கொடுக்கிறான். அந்த குழந்தையும் தாயும் கொண்டு போய் அங்கே குடி அமர்த்த வேண்டும், மக்களே நடமாட்டம் இல்லாத அந்த காபத்துல்லாவுக்கு அருகில் குடியமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அந்த கட்டளையை அப்படியே ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பச்சிளம் குழந்தையாகிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜிர் அம்மாவுடைய மனைவியாகிய அவர்களையும் அழைத்துக் கொண்டு மக்காவிலே குடி அமர்த்துகிறார்கள். குடி அமர்த்தி விட்டு அல்லாஹ் இடத்திலே துஆ செய்கிறார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதி கைரி ஸீ ஸரஅன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் வஜ்அல் அஃபிதத்தன் மினன் நாஸ் வ தஹவி இலைஹிம் வர்ஸுகு மினத் தமராத் லஅல்லஹும் யஷ்குரூன். அல்லாஹ்ட துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் நீ சொன்ன அடிப்படையிலே இந்த புட்புண்டுகள் முளைக்காத இந்த பள்ளத்தாக்கிலே என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் குடியமர்த்தி விட்டேன் யா அல்லாஹ், அவர்கள் உன்னை வணங்குவதற்காக என்று அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க. துஆ செய்து சொல்றாங்க, யா அல்லாஹ் மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் இந்த காபத்துல்லாவை நோக்கி வரக்கூடிய நசீப குடியா அல்லாஹ் என்று கேட்கிறான். அந்த துஆ அல்லாஹ் தஆலா கபூலாக்குறான். அன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் நபி கேட்டதுனால தான் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாம் காபத்துல்லாஹ் நோக்கி போகிறாங்க. அன்னைக்கு யாருமே இல்லை, தனிமையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கோடான கோடி மக்கள் காபத்துல்லாஹ் தவாப் செய்கிறார்கள், மக்கள் சென்று கொண்டே இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு இப்ராஹிம் நபி கேட்ட துஆவை அல்லாஹ் கபூலாக்குறான். அதே போன்று இப்ராஹிம் நபி துஆ கேட்டாங்க, வர்ஸுகு மின ஸமராத்தில் லஅல்லஹும் யஷ்குரூன், யா அல்லாஹ் அவர்களுக்கு ரிஸ்க் கூடிய அல்லாஹ் என்று கேட்டாங்க. அதனால தான் மக்காவுக்கு செல்லக்கூடிய எல்லாருக்கும் அங்க ரிஸ்க் விசாலமாக கிடைக்கின்றது என்று நபி என்று கேட்டதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அப்ப காபத்துல்லாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் தஆலா முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த இடத்திற்கு தான் நாம் செல்கிறோம். எனவே அந்த ஹரம் ஷரீஃபிலே உட்கார்ந்து நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய துஆவை கபூலாக்குவான். அதே போன்று அந்த இடத்தில் தான் ஜம்சம் நீரை அல்லாஹ் தஆலா வழங்கினான். எப்படி, தன் மனைவி மக்களை விட்ட பொழுது ஹாஜிர் அம்மையார் அந்த மக்காவுக்கு அருகில் இருந்தார்கள். அந்த குழந்தை அழுகின்ற பொழுது தண்ணீர் கொடுக்க வேண்டும், பால் ஊட்ட வேண்டும் என்பதற்காக தண்ணீரை தேடி அலைகிறார்கள். சஃபா ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையின் மீது ஏறி நின்று பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. அதே போன்று மர்வாவில போய் ஏறி நின்று பார்க்கிறாங்க, யாருமே கிடையாது. இப்படியாக இருக்கின்ற நேரத்தில் தான் அந்த 7 முறை இந்த சஃபாயிலிருந்து மர்வாவிற்கு ஓடினார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், உடனடியாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அவர்கள் மூலமாக அவர்கள் படுத்து கிடந்த அந்த இடத்திலேயே ஜம்சம் நீரை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். இந்த ஜம்சம் நீர் இன்னைக்கு கியாமத் நாள் வரை மிக அற்புதமான ஒரு நீராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தாயினுடைய தியாகத்தை அல்லாஹ் தஆலா உணர்ந்து மிகப்பெரிய அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். அதனால தான் ஜம்சம் நீர் நீங்க குடிக்கும் போது எந்த நியத்தோடு குடிக்கிறீங்களோ அந்த நியத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். எனவே நாம் ஜம்சம் நீர் குடிக்கும் பொழுது நல்ல நியத்தை வைத்து உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் ராகத்திற்காக கேட்கின்ற துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். எனவே நம்ம அங்க செல்லும் பொழுது வருகின்ற 14 நாளும் அங்கே மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி நாம் எப்பொழுதுமே செய்யணும், ஜம்சம் நீரை மட்டுமே தான் நாம் குடிக்க வேண்டும். இப்படியாக 7 முறை ஓடினால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினா, இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ அதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவஃப பிஹிமா வமன் தத்தவ கைரா ஃபஇன்னல்லாஹ் ஷாக்கிருன் அலீம். ஸஃபா என்கிற மலையும் சரி மர்வாங்கிற மலையும் சரி சாதாரண மலையா நினைக்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய எல்லோருமே இங்கே சஹி 7 முறை தவாப் இந்த 7 முறை சஹி செய்ய வேண்டும், தொங்கோட்டம் ஓட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கிட்டான். அன்னைக்கு ஹாஜர் அம்மையா தனிமையில் இருந்து ஓடியதினை அல்லாஹ் தஆலா கபூலாக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவியை விட்டுட்டு வரும்பொழுது இப்ராஹிம் ஹாஜர் அம்மா கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் கணவர் அவர்களே, இங்க தனியா விட்டுட்டு போறீங்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை? ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னார்கள். அப்போது ஹாஜர் அம்மையா சொன்னார்கள், எது அல்லாஹ் எங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான், நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்வான் என்று கூறினார்கள். அப்ப தனிமையில் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது, நம்பிக்கை இருந்தது. எதற்காக விட்டு போனாங்க? அல்லாஹ் விட சொன்னான், விட்டார்கள். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நம்பிக்கை வைத்தார். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை மிக அற்புதமாக ஆக்கி கொடுத்தான். குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி சஃபாங்கிறது மருவாங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. எனவே எவ்வளவு பணக்காரர், எவ்வளவு பெரிய அதிகாரி, எந்த நாட்டு ஆள் வந்தாலும் சரிதான்,
உம்ரா ஹஜ் செய்வதாக இருந்தால் கண்டிப்பாக சஃபாவிலிருந்து மர்வா கூடணும், மர்வாவிலும் சைக்கு 7 முறை தொங்கோட்டம் ஓடியே ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக ஆக்கிவிட்டார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செஞ்ச அந்த பெண்மணி நினைவு கூறுகின்ற வகையில் அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை ஆக்கி கொடுத்தாராம். சாதாரண மலை கிடையாது. அப்ப அந்த இடத்தில் நமக்கு நிற்கக்கூடிய நசீப அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹஜ் உம்ரா செய்யும் பொழுது நாம கண்டிப்பா என்ன செய்யணும்? உம்ரா செய்யும்போது சஃபாவிலிருந்து மர்வாக்கு போகணும், மர்வாவில் சைக்கு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு கடமையாக ஆக்கிவிட்டான். எனவே தான் அந்த சஃபா என்ற மலையில் நாம் ஏறும் பொழுது அல்லாஹ்வை புகழ வேண்டும். இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷாயிரில்லாஹ் வமன் ஹஜ்ஜல் பைத் தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதணும். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபா மலையில ஏறும்போது சொல்வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்த வ அன்ஜஸ வஅத வ நஸர அப்த வ அஸமல் அஸாப் வஅத என்ற துஆவையும் அல்லாஹ்வுடைய தூதர் சஃபா மலையில நின்று சஃபாவில் நின்று ஓதுவார்கள். எனவே அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படியான அற்புதங்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த காபத்துல்லாஹ்வில் நாம் போய் 2 ரக்காத் தொழுகிறோம் என்று சொன்னால் லட்சக்கணக்கான நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சாதாரண ஊர்ல நம்ம தொழுதா பள்ளிவாசல்ல போய் தொழுகிறோம்னா 27 மடங்கு நன்மை. ஆனால் காபத்துல்லாஹ்வில் நாம் போய் தொழுகின்ற போது நமக்கு 1 லட்சம் நன்மை கிடைக்கிறது. எனவே அங்கே நாம் ஜமாத்தோடு தொழ வேண்டும். தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு போய் விடாமல் தொழுது கொள்ள வேண்டும். பல கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் மேற்கொண்டு காபத்துல்லாஹ்க்கு சென்று நாம் 5 வேளை தொழுகையை கண்டிப்பாக தொழுது கொள்ள வேண்டும். என்ன சிறப்பு வாய்ந்த அந்த இருக்கக்கூடிய எத்தனை நாள் 9 நாள் இருக்கிறோமோ அத்தனை நாளும் நல்ல முறையில் இபாதத் செய்ய வேண்டும், இஹ்லாஸோடு இருக்க வேண்டும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும். எல்லா இபாதத்துகளும் அதிகம் இறையச்சத்தோடு நாம் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய பூமி இருக்கிறது மிக புனிதமிக்க பூமி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அருளும் சூழ்ந்த பூமி. அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அங்கு இருந்து நாம் தௌபா செய்ய வேண்டும். பிறருக்காகவும் குடும்பத்திற்காக உறவினருக்காக எல்லோருக்காக நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக அந்த இடத்திலே இருந்து துஆ செய்ய வேண்டும். எல்லா மக்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக துஆ செய்ய வேண்டும். இப்படி உம்ராவின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறார். மிகப்பெரிய சிறப்புகள் அங்கே இருக்கின்றது. மேலும் இது பற்றியான விளக்கங்கள் உங்களுக்கு மக்காவிற்கு சென்ற பிறகு அங்கே ஹஜ்ரத் மூலமாக இன்னும் விளக்கங்கள் சொல்லப்படும். உங்களுடைய மனதில் பதிய வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய மக்காவை பற்றி நாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எனவே இது நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், அந்த புனிதமிக்க காபத்துல்லாஹ் நீங்க பார்க்கும் பொழுது இறை அச்சத்தினால் அல்லாஹ்வுடைய பயத்தினால் உங்களுடைய கண்களில் இருந்து தண்ணீர் வர வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அல்லாஹ்வுடைய பயத்தினுடைய கண்கள் தண்ணீர் வருகிறதோ அந்த கண்களை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நமக்கு அந்த காபத்துல்லாஹை பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ஆட்சி, யா அல்லாஹ் எவ்வளவோ மக்கள் இருக்கும் பொழுது என்ன இந்த காபத்துல்லாஹை பார்க்கக்கூடிய நசீப் அல்லாஹ் கொடுத்தானே என்ற இறையச்சத்தோடு நமக்கு அழுகை வரும்பொழுது அந்த அழுகைக்கு மிகப்பெரிய இஸ்லாத்தில் உயர்வு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களை இந்த மக்காவினுடைய இந்த சிறப்பை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதே போன்று மதீனாவுக்கு போவீங்க, மஸ்ஜித் நபவி இருக்கு, அங்க தொழுவதன் மூலமாக 1000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அங்க ரவுலா ஷரீஃப் இருக்குது, அங்க ரவுலாவில் நீங்க தொழுவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னாரே இருக்குது, அங்க ஸலவாத் சொல்வீங்க. அங்க போய் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸலவாத் இன்னைக்கு மதீனாவில் இருக்கும்போது அதிகமாக என்ன செய்யணும்? நபியின் மீது ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மற்றபடியான அங்கே பார்க்கக்கூடிய இடங்களை பற்றி உங்களுக்கு அங்க உள்ள ஹஜ்ரத் ஆலிம்கள் எடுத்து சொல்வார்கள். இது மக்காவுடைய சிறப்பு, மதீனாவுடைய சிறப்பு. அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உம்ரா என்ற இபாதத் செய்வோம். இந்த பயணம் நம்ம மேற்கொள்ளும் பொழுது என்ன முதலில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் வீட்டில் கிளம்பும் போது நம்முடைய உடலில் உள்ள முடிகளை எடுத்து விட வேண்டும், நகங்களை கலைந்து கொள்ள வேண்டும். அடுத்து சுத்தமாக ஆகிக்கொள்ள வேண்டும். சுத்தமாக ஆக பிறகு நீங்க பெண்களா இருப்பதன் காரணமாக உங்களுக்கு இஹ்ராமுடைய ஆடை நீங்கள் முழுமையான முறையில் புர்கா அணிந்திருக்க வேண்டும். உங்களுடைய முகமும் 2 கை மட்டும்தான் திறந்திருக்கணும். புர்கா போட்டுங்க, அதுதான் உங்களுக்கு இஹ்ராமுடைய ஆடை. இஹ்ராமுடைய ஆடை நீங்க அணிந்த பிறகு இந்த நிலையில் புறப்பட்ட பிறகு மக்கா செல்கின்ற வரை தல்பியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தல்பியா முழக்கத்தோடு தான் நீங்கள் மக்காவை அடைய வேண்டும். இந்த தல்பியாவை நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். யா அல்லாஹ், உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து விட்டேன் யா அல்லாஹ், உன் அழைப்பை ஏற்று வந்து விட்டேன் யா அல்லாஹ், உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ், நீதான் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், புகழ்ச்சி அதிகாரம் எல்லாத்திற்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே யா அல்லாஹ், லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் கிடையாது யா அல்லாஹ், நீதான் எங்களை படைத்தாய், நீதான் எங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன், நீதான் எங்களை கண்காணிக்கக்கூடியவன், நீதான் எல்லா வகையான உதவியும் செய்யக்கூடியவன். எனவே உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகின்ற, உன்னிடமே உதவி தேடுகிறோம் யா அல்லாஹ் என்ற
தல்பியா முழக்கத்தோடு தான் மக்கா இந்த ஏறாம் அணிந்ததிலிருந்து நீங்கள் மக்காவை அடைகின்ற வரை தல்பியா கூறியாக வேண்டும். பயணம் மேற்கொண்டு மற்ற பயணங்களை போல இது கிடையாது. இந்த பயணம் மேற்கொள்ளும் போது உங்களுடைய நாவல வரக்கூடிய வார்த்தை, நீங்க விமானத்துல இருப்பீங்க, பிளைட்ல இருப்பீங்க, அங்கிருந்து இறங்கி பஸ்ல போவீங்க, அங்க ரூமுக்கு போவீங்க, எல்லா நேரம் கிடைக்கிற நேரம் வரை விமானத்துல பிளைட்ல உட்கார்ந்து போற நேரம் எல்லாம் உங்களுடைய நாவல வரணும்னா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வ நிஅமத லக்கல் முல்க் என்ற தல்பியா முழக்கத்தோடு தான் செல்ல வேண்டும். குறிப்பாக இந்த நியத்தை வைக்கக்கூடிய எது இடம் என்று சொன்னால், நீங்க இரண்டாவது ஃபிளைட் மஸ்கட்ல இருந்து மாறி போகும் பொழுது அங்கிருந்து நீங்கள் மக்காவை நோக்கி பயணம் போது ஜித்தா இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு செய்வாங்க விமானிகள், எலம்லம் என்ற மீகாத்து வந்து விட்டது, நியத்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஃபிளைட்ல இறங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நியத்து வைக்கணும். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன், யா அல்லாஹ் உனக்காக வேண்டி நியத்து வைத்துக் கொள்கிறேன், உம்ராவுடைய நியத்தை வைத்துக் கொள்கிறேன் என்று நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நிலைமை. நீங்க இப்ப அதனால நீங்க மதீனா போவதின் காரணமாக நீங்க மதீனாவிலிருந்து அந்த இது சுல்ஹுலைஃபா என்ற இடம் இருக்கும், அங்க நீங்க பிளைட்ல போறதுனால மதீனாவுக்கு போற, நீங்க இங்க இருந்து பிளைட்ல போறதுனால உங்களுக்கு நீங்க மதீனா நேரா போயிடுவீங்க. மதீனால திரும்பி வரும்போது உங்களுக்கு உம்ராவுடைய அந்த செயல்பாடை சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த ஏறாம் அணிந்ததிலிருந்து நீங்க என்ன செய்ய தல்பியா முழக்கத்தோடு தான் இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு சிறப்பானது. அந்த உம்ராவுடைய முதல் அமல் என்ன என்றால், காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வர வேண்டும். அந்த பச்சை லைட் எரியும், அங்க இருக்க ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கு, அங்கதான் நீங்க முதலாவதா தவாப் செய்யணும். பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கூறி 7 முறை காபத்துல்லா சுத்தி வரணும். இந்த தவாப் செய்யும் போது கண்டிப்பாக ஒழுவோடு தான் இருக்கணும். நீங்க எப்பயுமே சரிதான், ரூம்ல இருந்து தொழுவ பள்ளியாசலுக்கு போறீங்கன்னா ஒழுவோட தான் போகணும், அப்பதான் நல்லது. ஏன்னா சிறப்பு, அங்கே போய் ஒழு செய்யணும்னா 2 மணி நேரம் ஆயிடும். அதனால ரூம்ல இருந்து ஒழுவோட போங்க. ஆனா இந்த உம்ரா தவாப் செய்யும் போது கண்டிப்பா என்ன செய்யணும், ஒழு வேணும். அதனால ஒழுவோட இருக்கணும். காபத்துல்லாவை 7 முறை சுற்றி வரணும். சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு தெரிந்த துவாக்கள், சுபான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், குர்ஆனுடைய வசனம், துவாக்கள் இதை ஓதிக்கொண்டே இருக்கலாம். ருக்குனுல் யமானி ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லப்படக்கூடிய இடம் வருவது மட்டும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் என்ற துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். இப்படி 7 முறை தவாப் செஞ்சு முடிச்ச பிறகு மகாம இப்ராஹிம் அங்கே பக்கத்துல 2 ரக்காத் சுன்னத் தொழுவணும். முதல் ரக்காயத்துல சூரத்துல் ஃபாத்திஹா குல் யா அய்யுல் காஃபிரூன், இரண்டாவது ரக்காயத்துல சூரத்துல் ஃபாத்திஹா குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 2 சூறாக்களை ஓதி அந்த 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். தொழுது முடிந்த பிறகு அங்கே உட்கார்ந்து துவா செய்யணும். துவா செஞ்சு முடிச்ச பிறகு ஜம்சம் நீர் குடிக்கணும். ஜம்சம் நீர் குடிச்ச பிறகு நீங்க சஃபா மலைக்கு கூட்டு போவாங்க. சஃபாவில இருந்து மருவாக்கு போனா ஒரு சுத்து, சஃபாவில இருந்து ஆரம்பிக்கும், சஃபாவில இருந்து ஆரம்பிச்சா மருவால போய் முடியும், ஒரு சுத்து ஆயிடும். தவாப் மாதிரி சுத்தி வராம சஃபாவில இருந்து போனா 1, மருவாயிலிருந்து வந்தா 2 முடிஞ்சிடும். சஃபாயிலிருந்து மருவாக்கு போனா 1 முடிஞ்சிடும், மருவாயிலிருந்து சஃபாவுக்கு வந்தா 2 முடிஞ்சிடும். 7 சுற்றுக்கள். 7 சுற்று முடிந்த பிறகு உங்களுடைய தலைமுடியை ரூமுக்கு போன பிறகு, அங்க நிறைய பேர் கட் பண்ணி போடுவாங்க, அது செய்யக்கூடாது. ரூமுக்கு போன பிறகு உங்களுடைய தலைமுடியினுடைய கடைசி பகுதியை கத்தரித்து போட வேண்டும். அப்பதான் உங்க உம்ரா முடியுது. இப்ப உம்ராவுடைய அமல், முதலாவது தவாப் செய்யணும், 2 ரக்காத் சுன்னத் தொழுவணும், ஜம்சம் நீர் குடிக்கணும், சஃபா மருவால 7 முறை தொங்கோட்ட ஓடணும். அதற்கு பிறகு ரூமுக்கு போன பிறகு தலைமுடியினுடைய கடைசி பகுதியில் கத்தரிக்கணும். அதுதான் உங்களுடைய உம்ரா. உங்க தலைமுடியை கட் பண்ண பிறகுதான் உம்ரா என்ற அமல் முடியும். எனவே இதை நீங்க மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அங்க போன பிறகு எல்லா விளக்கங்களும் அஜித் சொல்லுவாங்க. உம்ரா செய்வதற்கு அஜித் கூட்டு போவாங்க, கூட எல்லா மக்களோட போவீங்க. அந்த அடிப்படையில் செயல்படுங்க. அல்லாஹு தாலா இந்த அமல்களையும் பரிபூர்ணமான அமலை ஆக்கிக் கொள்வானாக. உங்களுடைய பயணங்களை லேசாக்கி வைப்பானாக. நீங்க மக்காவில் இறங்கி ஜித்தால இறங்கி நீங்க நேரம் மதீனா போவதனால் மற்ற விளக்கங்கள் அங்க இன்ஷா அல்லாஹ் கொடுப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் அமலை ஏற்றுக்கொள்வானாக. பிறகுடைய பிரயாணங்கள்ல சபூர் செஞ்சீங்க, துவா செய்யுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய பயணத்தை லேசாக்கி உங்களுடைய முறை பரிபூர்ணமாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.